ஹாய் guys, வெல்கம் பேக் டு சரல் கிச்சன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேச்சர் ஸ்பாட்ஸ். ஸோ என்னன்னா தென்மலை எக்கோ டூரிசம், ஃபாரஸ்ட் மியூசியம் அண்ட் பார்த்தீங்கன்னா டிவைன் குளத்துப்புல பாலசாஸ்தா டெம்பிளுங்க. ஸோ நேச்சர், க்ரீனரி, ரிவர் வைப்ஸ், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஒரே டேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லெட் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தென்மலை எக்கோ டூரிசம். ஸோ என்ட்ரன்ஸ்ல எவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டைனோபிக் ஸ்டாச்சு இருக்குங்க. இந்த பக்கம் பைசன். இது வந்து ஹியூஜ் ஹனிபி ஸ்டாச்சு. இது ஏன் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா தேன்மலைனா ஹனி ஹில் அப்படின்னு மீனிங்க. இங்கே ஹனி வந்து குவாலிட்டி ஆக்சஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக இங்கே கிடைக்கும். அதுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணி தாங்க இங்கே ஹனி ஸ்டாச்சு இருக்குது. இது வந்து கல்லடா டேம்ங்க. தென்மலை டேம் இது வந்து செகண்ட் பிக்கஸ்ட் டேம்ங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து அந்த டே வியூ பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேமில் நிறைய தண்ணி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே போட்டிங் போயிட்டோம். ஸோ போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு சூப்பர் ரிலாக்ஸிங்க. போட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். சின்ன லேக் தான் இங்கே இருக்கும். ஸோ அங்கே போட்டிங் வந்து பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அட்வென்ச்சர் ஜோன், ஜிப்லைன், மவுண்டைன் சைக்கிளிங் எல்லாமே இருந்ததுங்க. பட் நாங்கள் அதெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணல. ஸோ அடுத்து அங்கேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். காஃபி குடிச்சிட்டு, கட்டன் சாயா குடிச்சிட்டு, பழம்பொரி சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்பாட் என்ன அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் மியூசியம். இது எங்கே இருக்குன்னா குளத்துப்புலாங்க. குளத்துப்புலாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இது. இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் மியூசியம் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரூம் பார்த்திங்கன்னா டிம்பர் மியூசியம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ரூமு. இங்கே டிம்பர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வெரைட்டி ஆஃப் டிம்பர்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் டிம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட வெரைட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஷொக்காடுதுங்க. இது ரியல் டைகர் கிடையாது, ஸ்டாச்சுங்க. ஸோ கேரளா ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த ரூம்குள்ளே வரும்போது கிடைக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக தத்ரூபமாக இந்த ரூமை செட் பண்ணியிருப்பாங்க. வந்து நேச்சர்ஸ் லவர்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு போட்டு பஸ் பாருங்கள். கேரளாவில் நேச்சர் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ட்ரீஸ்லாம் வந்து காட்டில் எப்படி இருக்கும் ஹைட்டாக, அந்த லெவல் அழகாக டார்க்காக பேர்ட்ஸ் ஹம்மிங் சவுண்ட்ஸோட உங்களுக்கு இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3.3 ஏக்கர்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 2023 தான் இந்த மியூசியம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கேரளாவில் இருக்க கடல் பகுதியை சார்ந்த ஒரு ஸ்டாச்சூஸ். ஸோ அந்த சைடில் நீங்கள் என்ன மாதிரி அனிமல்ஸை பார்க்க முடியும், அந்த மெரைன் பற்றி, அவங்களோட கடல் வளங்கள் பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டாச்சூஸ். ஸோ அங்கே இருக்க மக்கள் என்ன மாதிரி வாழ்கிறாங்க, போட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நெட்டு, மீன் பிடிக்கிறது, அவங்களோட கலாச்சாரங்கள், அவங்க வாழ்வாதாரங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ரூமு. ஸோ இந்த ரூமில் அதை பற்றின ஐட்டம்ஸ் தான் வந்து ரியலிஸ்டிக்காக ஸ்டாச்சூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒன் டே ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா தென்காசி பக்கத்தில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தென்மலால் வந்து ஒரு 10 to 11 கிலோமீட்டர் தான் இந்த லொக்கேஷன். ஸோ வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக விசிட் பண்ணிவிடுங்க. கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் ஒர்த்துங்க, ரியலி இட்ஸ் ஒர்த்து. ஸோ இது வந்து வரையாடுங்க. கேரளாவுக்கு நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வரையாடு கேரளா ஸ்டேட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ அதனால் அதை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மக்களோட கலாச்சாரம், கலை, இதை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த டூல்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், மோகினி ஆட்டம், கதகளி, அதை பற்றின ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கலாச்சாரத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ரிச்சுவல் ஜூ. எலிஃபண்ட் பார்த்தீங்களா, இது பைசன் டைகர் எல்லாமே வந்ததுங்க. நாங்கள் தொட்டு பார்த்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது கிட்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டு நல்லா ஊஞ்சல் ஆடிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் பாலசாஸ்தா டெம்பிள் ஒரு 1 or 2 kilometers. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு சாஸ்தாவை பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே இந்த கல்லடா ரிவர் இருக்குங்க. இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கே போவோம். ஸோ இந்த ரிவரில் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்கும், பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வேர்க்கடலை பொரி வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபீட் பண்ணும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புறா நிறைய வந்துருச்சு. சரி கையில் வேர்க்கடலை வச்சுட்டு சும்மா தாங்க நீட்டணும், பார்த்தா கையில் வந்து உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணிட்டு சாப்பிட்றது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து என் பையனும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணான். ஸோ அவன் கையிலையும் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவனும். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் குளத்துல காலை வச்சு காலை நனைச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நடந்து போயிட்டு இருந்தோம் கோயிலுக்கு. ஸோ இது வந்து பாலசாஸ்தா டெம்பிள் குளத்துப்புழாயில் தான் இருக்குது. இது வந்து சாஸ்தா வந்து பாலகனாக இருப்பாங்க, சின்ன பையன் ரூபத்தில். ஸோ அதனால் இங்கே லேடிஸ் எல்லாமே அலோடு தான். அதனால் நாங்கள் இங்கே எல்லாருமே வந்து இங்கே சாஸ்தாவை வழிபட முடியும். ஸோ எங்கே போகும்போது காம்னஸ், ரொம்ப காமாக அமைதியாக ஒரு டிவைன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுங்க. ஸோ இதுதான் அந்த கல்லடா ரிவர். சாமி கும்பிட்டு முடிச்சு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட் இந்த 3த்துல எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.